ஹலோ எவ்ரிஒன். நான் உங்கள் மௌலி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தான், போன வீடியோவோட ஒரு கன்டினியூஷன் தான் இது. அ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த சீரிஸோட கன்டினியூட்டி உங்களுக்கு தெரியும். இது என்ன சீரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து, என்னோட செல்ஃப் டாக்குமெண்ட்ரி அபவுட் மை ஃபோட்டோகிராஃபி ஜர்னி இன் 10 இயர்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஜர்னி. அ அதில நான் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள்லாம் நான் டேக்கிள் பண்ணேன், எந்த மாரி விஷயங்கள்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபோட்டோகிராஃபியா இருக்கட்டும், லைஃப் ரீதியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நான் ஃபோட்டோகிராஃபி கூட மிங்கிள் பண்ணி நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கன்வே பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தான், அ கூட யாருமே இல்ல அப்டின்னும்போது ஒரு கம்ப்ளீட் எம்ப்டினஸ் வந்து ஆயிடுச்சு. அப்போ அந்த எம்ப்டினஸ வந்து நான் திருப்பியும் எப்டி நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்டின்றது தான் நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அ அ எப்படின்னா, இப்போ நம்ப கூட யாருமே வந்து எப்பவுமே வந்து நிரந்தரமா இருப்பாங்களான்றது வந்து தெரியாது. ஸோ அதனால வந்து யாருமே வந்து இப்போ ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க, திடீர்னு இல்ல அப்படின்னா வந்து நீங்க வந்து தனியா இல்ல. ஏன்னா வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்கள தனியா விடல. அத ஃபர்ஸ்ட்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக நீங்க இங்க படைக்கப்படல. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. ஸோ அந்த பர்ப்பஸ வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவாவது நீங்க இருக்கணும். ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி இதுலேருந்து வந்தேன் அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் வந்து காலேஜ் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து யாரும் இல்லாத டைம்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஒரு லோன்லினஸ் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம எம்ப்டியா ஃபீல் பண்ணுவோம். என்னடா இது லைஃப் ரொம்ப இதுவா போகுது. நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன பண்ண போறோம்? அப்படின்ற ஒரு இது இருக்கும். அ அப்படின்னு வந்து நம்ம உட்காந்துரவும் முடியாதுல்ல. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அம்மா இருக்காங்க, எனக்கு தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னும்போது, அம்மா தான் கஷ்டப்பட்டு எல்லா விஷயமும் நம்மளுக்காக பண்ணாங்க. ஸோ, அவங்களுக்காக வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் இல்லையா? ஸோ, அதனால வந்து நான் திருப்பியும் வந்து அப்படியே இருக்கும்பொழுது, அ ஒரு ஒரு மொபைல் ஷாப்ல வந்து எனக்கு ஒரு வேலை வந்து எங்க மாமா வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க. எங்க அம்மாவோட பிரதர், சின்ன பிரதர். அவங்க வந்து அவங்க பேரு பார்த்தீங்கன்னா செந்தில்குமார். அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கடையில வந்து ஒரு மொபைல் ஷாப் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அ அந்த மொபைல் ஷாப்ல வந்து எனக்கு வந்து ஒரு வேலை இந்த மாரி இருக்குடா, நீ போறியா? அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே மாமா போலாம். என்ன இருக்கு நம்போ தெரிஞ்ச அண்ணன் தானே. ஓகே போலாம் அப்படின்ற மாரி நானும் போக ஆரம்பிச்சேன். அப்புறம் அதில கொஞ்ச நாள் அப்படியே போக ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் முடிச்சுட்டு விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அப்படியே வருவாங்க. வந்து என்ன பார்த்துட்டு அப்புறம் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மொபைல் ஏதாவது ரிப்பேர் ஏதாவது இருந்துச்சுன்னா, அவங்க எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுப்பாங்க. அப்ப நான் அத சரி பண்ணிலாம் குடுக்கும்போது வந்து, பரவாயில்லையே நம்மளும் வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட் ஆயிடுவோம் போலயே! அந்த மாரி ஒரு சிந்தனைகள்லாம் இருந்தது அப்போ. அப்ப அவங்களுமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுமே வந்து "பரவால்லடா, நல்லா இது பண்றியே, சர்வீஸ் பண்றியே" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருந்தது. ஆனாலுமே வந்து மனசுக்குள்ள ஒரு எம்ப்டினஸ் இருந்துட்டே இருந்தது. என்னடா இது அப்படின்ற மாரி. அப்புறம் திடீர்னு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் பேரு வந்து ராபின். ஆ இந்த ராபின்னா, ராபின்ஹுட் அந்த மாரி சொல்லலாம். என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, அவன் என்ன பண்ணான்னா, இப்போ இந்த ராபின்ஹுட்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ராபின்ஹுட்டோட கதை நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ, நான் அத அப்படி மீன் பண்ணி சொல்லல. ஸோ, நான் ஒரு அதான் என்ன பண்றது? ஒரு எம்ப்டினஸ்ஸா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும்போது, டக்குன்னு வந்து ஒரு ஒரு ஹெல்ப் எங்கேருந்தோ அ வர மாரி இருந்தது. அவன் வந்து என்ன சொன்னான்னா, இந்த மாரி வந்து நான் சினிமா லைன் கொஞ்சம் உள்ள இருக்கேன் நானு. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா நான் போயிட்டுருக்கேன். நீயும் வரியா? அப்படின்ற மாரி கேட்டான். எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது! திருப்பியும் வந்து அந்த கேமரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்குள்ள வருதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி ஓகே ராபின் போலாம். நான் வரேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சேலரி எவ்வளோ? அப்படின்ற மாரி. அப்புறம் அவன் சொன்னான் இந்த மாரி ஒரு நாளைக்கு வந்து 500 தருவாங்க. அப்படின்ற மாரி சொன்னான். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். சரி ஒரு நாளைக்கு 500னா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த வேலைய வந்து நான் வந்து குவிட் பண்ணிட்டு, அ அந்த வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனா அதில எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வந்து காசு இது பண்ணிட்டு நம்ம போணும். அந்த இடத்துக்கு போணும். அவங்க எங்கே சொல்றாங்களோ, அந்த இடத்துக்கு போணும். அ ஆனா அங்க சாப்பாடு அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா சினிமாவ பொறுத்தவரைக்கும்
நம்ம உள்ளே போயிட்டோம்னா அவங்களே அந்த சாப்பாடு குடுக்குறது அதெல்லாம் வந்து அதாவது சீனியரா இருக்கவங்க, பெரிய ஸ்டாரா இருக்கவங்க அப்படின்லாம் இல்ல. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி அப்படிலாம் கிடையாது. நல்லபடியா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நான் போய் நான் பார்த்த இது எல்லாமே அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் போகும்போது இங்கேருந்து ஈசிஆர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு இதுக்காக நான் போறேன். ஒரு ஷூட்டுக்காக போறேன். என்னன்னு கேட்டா, அவனுக்கே தெரியல. இல்லடா இந்த மாரி சொன்னாங்க. க்ரவுடுக்காக கூப்ட்டுருக்காங்க. பின்னாடி க்ரவுட்ல நிக்கிற மாரி கூப்ட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தான் வந்தான். அப்புறம் நாங்க இங்கேருந்து அஜாக்ஸ்ல இருந்து அங்க மாறி நம்ப பாரிஸ் போயிட்டு, பாரிஸ்லருந்து அங்க போனோம். பிராட்வேலேருந்து அங்க பஸ் பிடிச்சு போனோம். நல்லா இருந்தது. அப்படியே பஸ் ஜர்னி போயிட்டு, அது பார்த்தீங்கன்னா, நாங்க ரீச் ஆன டைமே பார்த்தீங்கன்னா, ஒரு 4:30, 5 அந்த மாரி இருக்கும். ஏன்னா, ஈவினிங் தான் 5 மேல தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி சொன்னான். அப்ப சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சினிமா இதுல நான் போறேன். எனக்கு வந்து ரொம்ப பதட்டமா ஒரு மாரி எக்ஸைட்டடாவும் இருந்தது. ஆனா, கொஞ்சம் பயம் கலந்த ஒரு எக்ஸைட்டடா இருந்தது. ஏன்னா, எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்னே நமக்கு தெரியாது. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாரி இதில டிவியில இதில பார்த்துருக்கோமே தவிர, உள்ள எப்படி இருக்கும்? அப்படின்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் நெறைய ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. அவங்கள பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்டு. உள்ள போம்போது அந்த ஆம்பியன்ஸே சூப்பரா இருந்தது. எல்லாம் வந்து ஒரு அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துட்டுருந்தாங்க. அப்போ சினிமாட்டோகிராஃபர் நான் போய் பார்த்ததே வந்து சினிமாட்டோகிராஃபர். அவங்க கேமரா வந்து ரிக் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். ரிக் பண்ணிட்டு லென்சஸ்லாம் அட்டாச் பண்ணிட்டு ரெடியா இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து அந்த டான்சர்ஸ்லாம் வந்து ஏன்னா அது ஒரு சாங். ஒரு ஐட்டம் சாங் அது. ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்க போறாங்கன்றனால, இந்த பக்கம் வந்து அ இவங்கலாம் வந்து டான்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரிஹர்சல் பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து ஜூனியர் அ ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு பக்கம் நின்னுட்டுருந்தாங்க. ஸோ அந்த சைடு நாங்க போய் அப்படியே போய் நின்னுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் டைரக்டர் எல்லாம் வந்த பிறகு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த படம் பேரு எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஸோ அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு வந்து நான் இந்த 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 வீடியோல நான் உங்களுக்கு அது பயோலயோ அது இல்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாரியோ அந்த மாரி போடுறேன். அது அந்த மாரி போடலாமான்னு எனக்கு தெரியல. இல்லன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து படம் பேரு மட்டும் நான் கீழ மென்ஷன் பண்றேன். அந்த படம் பேரு, அந்த பாட்டு, அந்த என்ன பாட்டு அப்படின்னு மென்ஷன் பண்றேன். நீங்க வந்து போய் அத பார்த்துட்டு, அ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. நான் சும்மா எப்படி சொல்றதுன்னா, பேக்கிரவுண்ட்ல தான் நான் இருந்தேன். அ அப்படியே வந்து இப்படி சொல்லுவாங்க, வர சொல்லுவாங்க. ஆனா, அந்த ஒரு ஆங்கிள் அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியாது. ஏன் இப்படி சொல்றாங்க, இப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, டான்ஸ் மாஸ்டர் வந்து, பின்னாடி இருக்கவங்கலாம் ஆடுங்கப்பா" அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. இதே மாரி ஏதாவது ஆடுங்க, ஏதாவது ஆடுங்க, நல்லா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல கத்துறாங்க. அப்புறம் நாங்களும் ஒரு சும்மா ஜாலியா நார்மலா பசங்க கூட ஃபன் பண்ற மாரி நாங்களும் டான்ஸ் பண்ணோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து. டான்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரேப் அவுட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு நல்லா போச்சு. அந்த ஒரு இது நல்லா போச்சு. அதுக்கப்புறம் நாங்க திருப்பியும் பஸ் ஏறி, திருப்பியும் வந்துட்டோம். அப்புறம் அகைன் வந்து அ ஒரு ஷூட்டுக்காக வந்து கூப்ட்டான். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆர்ஜே பாலாஜி அவர் இருக்காருல்ல, இப்போ டைரக்டரா இருக்காங்கல்ல, அந்த அவங்களோட ஒரு ஷோ அவரு. அந்த ஜீ தமிழ்ல வந்து ஒரு ஷோ. அது என்ன ஷோன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ மாரி தான் அதுவும் ஒண்ணு சம்திங் அது. அதில வந்து தல ஸ்பெஷல்ன்னு சொல்லிட்டு நம்ப அஜித் குமார் சார் இருக்கார். தல, தல அஜித். அவரோட ஸ்பெஷல் சம்திங் ஏதோ போயிட்டுருந்தது. அந்த அந்த இதுக்கு தான் நான் போனேன். போயிட்டு அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இன்டோர் ஷோல எப்படிலாம் லைட்டிங்லாம் செட் பண்ணி எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்ற மாரி. அப்புறம் வந்து நல்லா போயிட்டுருந்தது. ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி சார வந்து நம்ம டைரக்ட்டா அப்படியே கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ்ல பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு பிரேக் ஒண்ணு விட்டாங்க. பிரேக் ஒண்ணு விட்டுட்டு, அ திடீர்னு ஒரு பாட்டு ஒண்ணு, தல பாட்டு ஒண்ணு போட்டாங்க. பாட்டு போட்டு ஜாலியா இருங்க அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் ஒரு சில பேர் அப்படியே எந்திச்சு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நானும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுட்டேன். ஆட ஆரம்பிச்சேன்னா, அந்த வைப்ல நானும் ஆட ஆரம்பிச்சுட்டு ஆடிட்டு உட்காந்துட்டேன். அ உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க உட்காந்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் தள்ளி அந்த ஒரு கேமராமேன் பக்கத்துல வந்து ஆர்ஜே பாலாஜி சார் வந்து உட்காந்துருந்தாரு. அங்க இருந்துட்டு என்ன வந்து, "டேய்" வந்துட்டு ஸ்டேஜ் ஏறி வந்துட்டு, "ஏய் சூப்பரா பண்ணடா! நல்லா என்டர்டெயின் பண்ண.
ஓகே அப்படின்ற மாரி சொன்னாரு. சொன்னோனே எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துச்சு. ஆஹா! ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து நம்மளுக்கு அந்த ஒரு அப்ரிசியேஷன் வருது. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் அந்த ஷோ முடிஞ்சு போய் ஈவிபில நடந்தது. அந்த செட் வந்து ஈவிபில போட்டிருந்தாங்க. ஈவிபில நடந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து நைட் ஆயிடுச்சு. ஏன்னா எப்படின்னா, இந்த மாரி ப்ரோகிராம் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒ ஒரு நாளைக்கே வந்து 3 எபிசோடு, 4 எபிசோடு வந்து அந்த மாரி ஷூட் பண்ணுவாங்க. நாங்க போனது வந்து 2 எபிசோடோ, 3 எபிசோடோ என்னமோ ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணிட்டு அவ்வளோதான் நைட் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து நாங்க என்ன பண்ணோம்னா, கோயம்பேடுக்கு வந்து கோயம்பேட்ல பார்த்தீங்கன்னா, இது கிடைக்கல. பஸ் கிடைக்கல. பஸ் கிடைக்காம வந்து நாங்க பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துருந்தோம். இப்ப நெறைய நெறைய நீங்க இந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சின்ன ஆர்டிஸ்ட்டா இருந்து பெருசா வந்திருப்பாங்க. அவங்க நெறைய ஸ்டோரீஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி நாங்க ரொம்ப கீழ இருந்து வந்தோம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மதான். ஆ ஏன்னா வந்து நாங்களும் அத நாங்க இது பண்ணோம். நாங்க அங்க படுத்துருக்கோம், இங்க படுத்துருக்கோம் அப்படின்ற மாரி நெறைய ஆர்டிஸ்ட் வந்து சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம்ல படுத்துருக்கோம். கையில காசு இல்லாம இருந்திருக்கும். அந்த மாரி தான் இருந்தது. ஆக்சுவலா எங்களுக்குமே. ஏன்னா, நாங்க எங்களோட இத பண்ணி தான் நாங்க அங்க ரீச் பண்றோம். ரீச் பண்ணிட்டு உடனே பேமெண்ட் உடனே நம்ம கையில குடுத்துற மாட்டாங்க. ஒரு 1 ஆர் 2 டேஸ் இல்லன்னா வந்து 1 நாள் கழிச்சு அந்த மாரி தான் குடுப்பாங்க. ஆனா குடுத்துருவாங்க. குடுக்காம இருக்க மாட்டாங்க. குடுத்துருவாங்க. ஆனா வந்து நம்ம இது பண்ணி தானே போனோம். அதனால வந்து நம்மகிட்ட அந்த அளவுக்கு இது இருக்காது. ஆ இப்போ வந்து பைக் வாங்குறோம். நம்ம நல்லா சம்பாரிக்கிறோம். நம்ம பைக் இருக்கு, கார் இருக்கு, கார் வாங்குறோம் எல்லாம் இருக்கு. அப்போ வந்து அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து அதுவும் ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனா அதுவுமே வந்து இப்ப யோசிக்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு மெமரியா தான் அது வந்து இருக்கு. அந்த மாரி வந்து நானும் அவனும் வந்து என் ஃப்ரெண்டும் வந்து அ அங்கருந்து எப்படியோ இங்க வந்துட்டோம். இங்கன்னா கோயம்பேடுக்கு வந்துட்டோம். கோயம்பேட்டுக்கு வந்துட்டு கோயம்பேட்ல பஸ் இல்ல. மிட் நைட் ஆர் சம்திங் அது. பஸ் வந்து இங்க மாறுறதுக்கு இல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் அந்த இது இருக்கும்ல, பெஞ்ச் இருக்கும்ல, அங்கேயே கொஞ்ச நேரம் படுத்துட்டோம். படுத்துட்டு சாரி கோயம்பேடு இல்ல. ஈவிபி வந்து இதுல இருக்குல்ல, பூந்தமல்லி இருக்கு. பூந்தமல்லிக்கு அ அது வந்து கோயம்பேடு கிடையாதுன்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த லைன்ல இன்னொரு ஒரு பஸ் டெர்மினல் இருக்கா எனக்கு தெரியல. ஆனா கோயம்பேடான்னு அதான் அந்த டைம்ல எனக்கு வந்து அந்த லொக்கேஷனு அதெல்லாம் கூடாம இருந்தனால என்னால அத இது பண்ணி முடிஞ்சது. இல்லன்னா எனக்கு வந்து திருவொற்றியூர தாண்டி வந்து எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தெரியாது. பஸ் ரூட்டோ சரி, எதுவுமே எனக்கு சரியா தெரியாது. அதனால அவன் அவன் இருந்தனால எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு கோயம்பேடு தான் நெனைக்கிறேன். அங்க வந்து நாங்க இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பஸ் வந்தோனே நாங்க வந்தோம். வந் வரோம் அப்படியே வந்து தூக்கம் இல்ல. அப்படியே வந்து எப்படி சொல்றது? ஒரு மாரி டயர்டா ஆயிரும். அப்படியே காலைல வந்து இறங்கும்போது, எப்படா போய் படுக்கலாம் அந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் வேணுமே, அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்பேன். இந்த மாரி "என்னடா என்ன மச்சான் எப்போ தரேன்னு சொல்றாங்க?" "நீ போடா வீட்டுக்கு போ நான் எடுத்துன்னு வந்து தரேன்" அப்படிம்போம். அப்புறம் அப்புறம் வந்து வீட்டுக்கு சும்மா போயிட முடியாது. போம்போதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம். காசு வருமா வராதா, வருமா வராதா? குடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு நீட் இருக்கும்ல. அது வந்து இது பண்ணதுக்காக நான் யோசிச்சுட்டே போவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, அப்புறம் உடனே அவனுக்கு கொஞ்ச நேரம் எந்திரிச்சிட்ட பிறகு கால் பண்ணி கேட்பேன். "என்னடா போட்டாங்களா?" அப்புறம் என்ன பண்ணுவான், எடுத்துட்டு வந்து குடுத்துருவான். கொஞ்ச ஒரு நாள், 2 நாள்ல எடுத்துட்டு வந்து குடுத்துருவான். சில நேரம் பேமெண்ட் வந்து முழுசா வராது. கொஞ்சம் பிடிச்சிட்டு அந்த மாரி குடுப்பாங்க. அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் அவ்வளோதான். இந்த மாரி போயிட்டுருக்கும்போது, திருப்பியும் வந்து எனக்கு அந்த சினிமா இதுக்குள்ள போம்போது, எனக்கு அந்த எம்ப்டினஸ்ஸே தெரியல. அப்படியே வந்து திருப்பியும் அப்படியே நான் ரெஜுவினேட் ஆன மாரி இருந்தது. அப்படியே மைண்ட் அண்ட் பாடி, ஹார்ட்லாம் வந்து ரெஜுவினேட் ஆன மாரி ஒரு ஒரு இது தாக்குதல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அத வந்து நான் ஃபீல் பண்ணல. இனிமே நம்ப இதுவா இருக்கோம் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணல. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒ ஒரு 1 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 1 வருஷம் கழிச்சு வந்து ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடக்குது. அந்த இன்சிடென்ட் என்ன பண்ணுது அப்டின்னா, என்ன வந்து ரொம்ப நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னடா இது? இந்த விஷயம் வந்து நம்மளுக்குள்ள அகைன் அண்ட் அகைன் வந்துகிட்டே இருக்கே. நம்ப எங்க அப்டி இப்டின்னு எங்க போனாலும், ஒரு விஷயத்துல வந்து அந்த அந்த விஷயத்துல வந்து நம்மள வந்து உட்கார வைக்குதே அப்டின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துட்டே இருந்தது எனக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி வந்து நான் யோசிச்ச சில நாட்கள்லாம் இருந்தது.
அது எப்படி சொல்றது? ஏன் நம்ம திருப்பி திருப்பி இந்த விஷயம்? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே உட்காண்ட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது வந்து, அது இன்னுமே ஒரு ஒரு இன்னொரு ஒரு நல்ல ஒரு ஹேப்பியான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இந்த யோசனை என்ன வந்து எப்படி மாத்துச்சு அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். மோஸ்ட்லி வந்து நான் என்னோட வீடியோல வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்க நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்னோட மேனரிசம் வந்து ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்போது, அந்த மாரி ஒரு சவுண்ட் ஒண்ணு வருது. அது சில பேர் சொன்னாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாரி வருதுடா. பட் என்னோட இயல்பான ஒரு விஷயம் அது. அத நான் வந்து கரெக்ட் பண்ணிக்குவா. ஒரு ஒரு அதான் அவங்க சொன்ன இப்போ கூட வருது பாருங்க. நான் அவங்க சொன்ன அடுத்த இதுலேருந்து நான் கொஞ்சம் சரி பண்ணிக்க பார்க்குறேன். பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ, அத நான் கண்டிப்பா நான் சரி பண்ணிக்கிறேன். அதே மாரி வந்து வீடியோல வந்து லைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாரி சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் மினிமல் செட்டப்ல தான் நான் பண்றேன். நான் அந்த என்னென்ன செட்டப் பண்ணியிருக்கேன், என்ன கேமரா யூஸ் பண்றேன் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோல கம்ப்ளீட்டா அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நான் கவர் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாரி ஸ்பீச் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பயந்த மாரி பேசுறாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அதையுமே வந்து நான் வந்து சரி பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோல. மேபி எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா தெரியல. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பேசுற மாரி தான் இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் ஸ்லோவா பேசுறேன் அப்படின்னா, இது ஸ்டோரினால நான் அப்படியே இயல்பா நான் அதுக்குள்ள டீப்பா உங்களுக்கும் அது டீப்பா இருக்கும் நான் பேசினேன். ஆனா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பேசினா நல்லாயிருக்கும். ஏன்னா வீடியோ டைமிங் மெயினா அது வந்து இருக்கு. போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, 17 மினிட்ஸ் கிட்ட ஓடிருச்சு. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேங்க. இப்போ நான் பேசுற வீடியோ எவ்வளோ ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ, அத நான் கொஞ்சம் கொஞ்சமா அத நான் வந்து சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பா நான் சரி பண்ணிடுவேன். ஆ எல்லாத்தையும் சரி பண்ண மாரி இதையும் நான் சரி பண்ருவேன். ஸோ, நம்பிக்கையா இருங்க, தைரியமா இருங்க. எல்லாமே வந்து எல்லா நேரத்துலயும் நம்மளுக்கு கைக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து வருது அப்டின்னா, அத நம்ம பயன்படுத்திக்கிறதும், பயன்படுத்திக்காததும் நம்மளோட இதுதான். அதனால யாரையும் வந்து நீங்க குறை சொல்ல முடியாது. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்டின்னா, நீங்க தாராளமா வந்து அ ஒரு விஷயத்த பண்ணுங்க. தைரியமா இறங்கி பண்ணுங்க. அது பார்த்துக்கலாம். அப்டிதான் 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 நடக்கும் எல்லாமே. இந்த யூனிவர்ஸ் நம்மள விட்றாது, கை விட்றாது. ஸோ, அதனால தைரியமா பண்ணுங்க. எல்லாத்தையும் கூட இருக்கிறவங்கள எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுங்க. ஹேப்பியா வச்சுக்கோங்க. ஸோ, ஸ்டே சேஃப், ஹெல்த்தியா சாப்ட்டு நல்லபடியா இருங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல இந்த யோசனை வந்து என்ன எங்க கொண்டு போய் அடுத்த லெவல் எப்படி போச்சு அப்படின்றத இந்த யோசனைய பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். ஓகே. நன்றி, வணக்கம். அ என்னோட ஸ்பீச்ச கேட்டு, என்னோட வீடியோ வந்து காது குடுத்து கேட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு நெறைய ஃபீட்பேக் சொல்றீங்க. அது கண்டிப்பா அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் ஒரு விஷயம் சொல்றேன். அத நீங்க கேட்கிறீங்கனாலே, நீங்க சொல்றத நான் கேட்கணும் இல்லையா? அதனால வந்து நீங்க சொல்ற விஷயத்த நான் இது பண்ணி சரி பண்ணிக்கணும். அதனால கண்டிப்பா நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் அ நல்லாவே நம்ம பண்ணுவோம். நல்லா பண்ணுவோம்னு நம்புவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப். பாய்.